நெக்லஸும் ஜமீன்தாரும் டாஸ்க் இத்துடன் முடிவடைகிறது. ஒரு வழியா டாஸ்க் முடிச்சிட்டானுங்க. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 டே 60 ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சரியான சண்டைங்க. இன்னைக்கு என்னங்க பிரஜினும் வினோதும் இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வினோத் வர பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. டீசன்சி வாங்க போங்க நீ போன் பேசாதன்னு சொல்லி ஒரே ரப்சருங்க, பயங்கரமான சண்டை. விஜய் பார்வதியும் எஃப்ஜேவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எஃப்ஜே வந்து தேவையில்லாம கமருதீனும் விஜய் பார்வதியும் ஒன்னா இணைச்சு பேசினது வந்து தேவையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கேம்ல நடுவுல பாத்தீங்கன்னா ஒழுங்கா விளையாடாத பிளேயர் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் சொல்லி ஒதுக்கப்பட்டு அந்த கேம்ல இருந்து வெளியில வந்து எஃப்ஜேவை போக வச்சது வந்து கரெக்டுங்க. ஏன்னா அந்த கேரக்டராவே அவர் வாழவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சுபிக்ஷா நல்லா பிளே பண்றாங்க. எல்லா டாஸ்க்குமே பாத்தீங்கன்னா சுபிக்ஷா சும்மா சொல்லக்கூடாது, எல்லா கேமுமே சூப்பரா விளையாடுறாங்க. மத்த எல்லாருமே வந்து ஒரு செலிபிரிட்டி டிவி சீரியல்ல நடிச்சிருக்காங்க. ஆனா சுபிக்ஷா வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம, மீடியா பேக்ரவுண்ட் இல்லாம உள்ள வந்து இன்னைக்கு வந்து எல்லாரோட மக்கள் சப்போர்ட்டோட இவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட டாஸ்க். கம்ப்ளீட் சூப்பரா டாஸ்க் விளையாடுறாங்க. பிளஸ் யார்கிட்டயும் ரொம்ப க்ளோஸ் ஆகவும் இல்லை, யார்கிட்ட ரொம்ப சண்டை போடவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வாய்ஸா சூப்பரா விளையாடுறது வந்து சுபிக்ஷா. ஃபினாலே வரதுக்கு கூட கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.